உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஜமா மசூதி. இந்த மசூதி இருக்கும் இடத்தில் விஷ்ணுவின் கடைசி அவதாரமான கல்கியின் கோவில் இருந்தது எனவும், கோவிலை இடித்துவிட்டு 16ஆம் நூற்றாண்டில் ஜமா மசூதி கட்டப்பட்டது என்றும் சம்பல் மாவட்ட நீதிமன்றத்தில் ஹரிசங்கர் ஜெயின் என்பவர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த மாவட்ட நீதிமன்றம் மசூதியை உடனடியாக ஆய்வு செய்ய உத்தரவிட்டதுடன் போட்டோ மற்றும் வீடியோ பதிவு செய்து தரவுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அதனைத் தொடர்ந்து சம்பல் மாவட்ட எஸ்பி, மாவட்ட மேஜிஸ்ட்ரேட், மசூதி கமிட்டியினர் ஆகியோர் முன்னிலையில் முதற்கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த முதற்கட்ட ஆய்வு அமைதியான முறையில் நடைபெற்ற நிலையில் கடந்த 24ஆம் தேதி 2ஆம் கட்ட ஆய்வு நடத்தும் போது பெரும் வன்முறை வெடித்தது. ஆய்வு குழுவுக்கு முன்னால் வந்து நின்ற உள்ளூர் சாமியார் ஒருவர் திடீரென தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு அங்கு பதற்றம் தொற்றிக் கொண்டதை அடுத்து போராட்டம் நடத்துவதற்காக பெரும் கூட்டம் திரண்டது. கூட்டத்தில் இருந்த ஒருவர் போலீஸை நோக்கி கல்லெறிய போராட்டம் கலவரமாக மாறியது. இதனை அடுத்து கலவரத்தை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 5 பேர் உயிரிழந்தனர். இதனால் சம்பல் மாவட்டமே பதற்றமான சூழலுக்கு தள்ளப்பட்டது. ஆயிரத்தி 1526, 1530ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் முகலாய பேரரசர் பாபரால் கட்டப்பட்டது ஜமா மசூதி. தனிச்சிறப்பு வாய்ந்த கற்கள் மூலம் கட்டப்பட்ட ஜமா மசூதி 17ஆம் நூற்றாண்டில் இருமுறை புனரமைக்கப்பட்டது. பழமை வாய்ந்த ஜமா மசூதியை பாதுகாக்கப்பட்ட தேசிய நினைவு சின்னமாகவும் அரசு அறிவித்து பாதுகாத்து வருகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மசூதிதான் தற்போது சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற மத வழிபாட்டு தலங்கள் தொடர்பான சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க கடந்த 1991ஆம் ஆண்டு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது மத்திய அரசு. அதில் நாடு சுதந்திரம் பெற்றபோது இருந்த வழிபாட்டு தலங்கள் அப்படியே பராமரிக்கப்பட வேண்டும் எனவும் அதன் மதத்தன்மையை மாற்றக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தில் இருந்து பாபர் மசூதிக்கு மட்டும் விலக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. சட்டம் இவ்வாறு கூற, சுதந்திரத்திற்கு முன்பே பல ஆண்டுக்கு முன் கட்டப்பட்ட ஜமா மசூதியை கீழமை நீதிமன்றம் ஆய்வு செய்ய உத்தரவிட்டது ஏன் என்று இஸ்லாமிய அமைப்புகள் கேள்வி எழுப்புகின்றன. மேலும் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை மீறி மசூதிகளை ஆய்வு செய்ய கீழமை நீதிமன்றங்கள் உத்தரவிட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனைத் தொடர்ந்து சம்பல் ஜமா மசூதியில் ஆய்வு செய்வதை தடை விதிக்க கோரி மசூதி கமிட்டியினர் உச்ச நீதிமன்றத்தை நாடினர். இந்த வழக்கில் உத்தரவிட்ட உச்ச நீதிமன்றம் மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்தை நாட வேண்டும் எனவும், உயர்நீதிமன்றம் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை சம்பல் மாவட்ட நீதிமன்றம் விசாரணையை தொடரக்கூடாது எனவும் உத்தரவிட்டுள்ளனர். ஏற்கனவே வாரணாசியில் அமைந்துள்ள ஞானவாபி மசூதி, மதுராவில் அமைந்துள்ள ஈத்கா மசூதி, மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள கமால் மௌலா மசூதி என இந்த மசூதிகள் எல்லாம் இந்து கோவிலை இடித்து கட்டப்பட்டது என சர்ச்சை எழுப்பப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது சம்பல் மாவட்டத்தின் ஜமா மசூதி இந்து கோவில் இடிக்கப்பட்டு கட்டப்பட்டது என்று வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த சர்ச்சைக்குரிய 4 வழக்குகளையும் தீவிர ஹிந்துத்துவ ஆதரவாளரான ஹரிசங்கர் ஜெயின் என்பவர்தான் தொடர்ந்துள்ளார். இத்தகைய சர்ச்சையான வழக்குகள் ஹரிசங்கர் ஜெயின் தாக்கல் செய்வதற்கான நோக்கம் என்ன என்பது குறித்து கேள்வி எழுப்பப்படுகின்றன. இத்தகைய வழிபாட்டு தலங்களை வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் பாதுகாக்கும் நிலையில் இந்த சட்டத்தை எதிர்த்தே 4 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மிகவும் உணர்வு பூர்வமான வழக்கில் இதுவரை தீர்ப்பு எட்டப்படாமலே உள்ளது. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.